துன்பத்திலும் நீரே எவ்வேளையும் ஐயா நீதானே எவ்வேளையும் ஐயா நீதானே உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு இயேசுயா அல்லேலூயா இயேசுயா அல்லேலூயா இயேசுயா அல்லேலூயா இயேசுயா அல்லேலூயா. என் சிநேகமும் நீரே என் ஆசையும் நீரே என் சிநேகமும் நீரே என் ஆசையும் நீரே என் எல்லாமே ஐயா நீதானே என் எல்லாமே ஐயா நீதானே உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு இயேசுயா அல்லேலூயா இயேசுயா அல்லேலூயா இயேசுயா அல்லேலூயா இயேசுயா அல்லேலூயா. அன்பு மக்களே, பெந்தகோஸ்தே நாளன்று சிதறி கிடந்த சீடர்கள் அனைவரையும் ஒன்றாக சேர்த்தது நம்முடைய தாய் அன்னை மரியா. அன்னை மரியாவினுடைய தலைமையில் பயந்து கூனி குறுகி எதிர்காலத்தை குறித்த அச்சத்தோடு வாழ்ந்திருந்த ஒவ்வொரு திருத்தூதர்களையும் இணைத்து அந்த மேல்தளத்தில் கூடி வந்து அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அவர்கள் தூய ஆவியினுடைய கனிகளை கொடைகளை ஆசீரை பெற்றார்கள் என்று நாம் திருத்தூதர் பணி புத்தகத்திலே நாம் வாசிக்கின்றோம். அதே அன்னை மரியாவினுடைய தலைமையில் இன்று நாம் அனைவரும் இங்கு கூடி வந்திருக்கின்றோம். நம்முடைய தாய் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறாள். நிறைய பேருக்கு இன்று இங்கு வருவதற்கு முன்பாக வர வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருக்கும், ஆனால் அவர்களால் வர முடியவில்லை. நிறைய பேரு வர வேண்டாம் எந்த ஒரு திட்டத்தோடும் இருந்திருக்க மாட்டார்கள், ஆனால் நீங்கள் இங்கு இருக்கிறீர்கள். இது கடவுள் உங்களுக்காக முன்குறித்து வைத்த நேரம். இதை முதல்ல நீங்க நம்பணும். ஆண்டவர் என்னை இங்கு அழைத்து வந்திருக்கின்றார். அவரோடு பேச, அவரோடு
உரையாட, அவரோடு என்னுடைய உணர்வுகளை, என்னுடைய கஷ்டங்களை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் என்னை இன்று இங்கு அழைத்து வந்திருக்கிறார். அன்று எவ்வாறு கூடி ஜெபிக்கும் பொழுது, குறிப்பாக அன்னை மரியாவினுடைய தலைமையில் திருத்தூதர்கள் கூடி ஜெபிக்கும் பொழுது எல்லோரும் ஆசீரை பெற்றார்களோ, அதை போல இங்கு வந்திருக்கிற எல்லோரும் இறைவனுடைய ஆசீரை பெறுவோம். நம்புறீங்களா? இயேசுவே புகழ். உற்சாகமா சொல்லாம இயேசுவே புகழ், இயேசுவே புகழ். ஹல்லேலூயா. எல்லோரும் ஆசீரை பெற்று செல்ல வேண்டும். நான் இன்று இந்த இடத்திலிருந்து, இந்த புனிதமான தேவாலயத்திலிருந்து நான் வீட்டிற்கு செல்லும் பொழுது மகிழ்ச்சியோடு, உற்சாகத்தோடு, நம்பிக்கையோடு, எதிர்காலத்தை குறித்த எந்த ஒரு பயமும் இல்லாமல் நான் செல்ல வேண்டும் என்று நம்புகிறீர்கள் மட்டும் இயேசுவே புகழ். நான் கண்டிப்பாக ஆசீரை பெற்று செல்வேன். இயேசுவே புகழ். அன்று யாக்கோபு, ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னது போல இயேசுவே புகழ். நான் ஒரு பொழுதும் இன்று ஆண்டவருடைய ஆசீரை விட்டு நான் பெறாமல் செல்ல மாட்டேன் என்ற நம்பிக்கையோடு இந்த சில துளிகள் நாம் ஆண்டவரை குறித்து நாம் நிறைய காரியங்களை யோசிப்போம். அன்பு மக்களே, இந்த நாளிலே நான் எதை குறித்து உங்களோடு பேசலாம் என ஆசிக்கும் பொழுது எனக்கு உடனடியாக நினைவுக்கு வந்தது, இன்று மக்களுக்கு தேவையான நற்கருணையை குறித்த தெளிவு இல்லை. எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்கிறீங்க? உண்மையா பொய்யா? நற்கருணை குறித்து நமக்கு தெரிந்தாலும் இன்னும் எத்தனையோ நபர்கள், குறிப்பாக நகரங்களில் வாழுகின்ற மக்கள், நற்கருணையை வாங்க வரும் பொழுது கூட காலில் என்ன போட்டுட்டு வரோம்? என்ன போட்டுட்டு வரோம்? செருப்பை போட்டுட்டு வரோம். உங்கள் வீட்டுக்குள்ள தெரியாத ஒரு நபர் காலில் செருப்பை போட்டு வந்தா விட்டுருவியலா? உங்கள் பெட்ரூம்குள்ள ஒருத்தர் செருப்பை போட்டு வந்தா விட்டுருவியலா? உண்மையிலேயே இது ஒரு சிறிய எடுத்துக்காட்டு. இன்று நமக்கு இந்த நற்கருணை ஆண்டவரை குறித்த போதிய அல்லது போதுமான தெளிவு இல்லை என்பதால தான் இன்று இந்த மாதிரியான செயல்களில் நாம் ஈடுபடுகிறோம். ஃபாதர், செருப்பை போட்டு வந்ததில் என்ன தப்பு இருக்கு? வெளிநாட்டிலலாம் செருப்பை போட்டு தானே வராங்க. நிறைய குருக்கள் ஷூவை போட்டுட்டு தானே பீடத்தில் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக நம்முடைய அதி மேதாவித்தனம் கேள்வியை கேட்கும். நிறைய மக்கள், எளிய மக்கள், கடவுளின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற மக்கள் இந்த கேள்விகளை கேட்க மாட்டார்கள். ஆனால் கேட்கிறவர்கள் எல்லாம் எனக்கு தெரியும், நான் சொல்வது சரி, நான் செய்வது சரி என்று நினைக்கின்ற மக்கள். அன்பு மக்களே, யார் எப்படி வேண்டுமானாலும் போகட்டும், என் கடவுளுக்கு நான் கொடுக்கின்ற மரியாதையை நான் கொடுப்பேன் என்று ஒரு தீர்க்கமான ஒரு சிந்தனை வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு காலில் ஏதாவது நோய் இருந்துச்சுன்னா நீங்க செருப்பை போட்டு ஆலயத்துக்குள்ள உட்காரலாம், தப்பே கிடையாது. ஆனா ஆண்டவர் நிறைவாக உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். அதுவும் நான் குறிப்பாக இந்த ஆலயத்தில் பார்க்கும் பொழுதெல்லாம் அவ்வளவுக்குள் கஷ்டமாக இருக்கும். நற்கருணை ஆண்டவரை வாங்க வரும் பொழுது நாம் காலணி அணிந்து வருகிறோமே என்று. ஒரு முறை நான் இதை சொல்லும் பொழுது ஒரு நபர் வேடிக்கையாக கூட சொன்னார். நான் எதை குறித்து சொன்னேன் அப்படின்னா, மோசே ஆண்டவர் முதல் முறையாக அழைக்கும் பொழுது அவர் எதை கலத்தி வச்சுட்டு போவார்? காலணியை கலத்தி வச்சுட்டு போவார். ஆண்டவர் என்ன சொல்வார்? நீ நிற்கிற இடம் புனிதமான இடம். ஒருவேளை நீங்க இருக்கிற இடம் புனிதமான இடம் என்று நீங்கள் உணரவில்லை என்றால் நீங்க காலில் என்ன பண்ணிருக்கலாம்? செருப்பை போட்டுட்டு இருக்கலாம். அன்பு மக்களே, இன்னைக்கு நிறைய பேர் ஒரு தவறான முன் உதாரணமாக நம்முடைய எதிர்கால குழந்தைகளுக்கு, வருகின்ற சந்ததியினருக்கு நாம் மாறிக்கொண்டு இருக்கிறோம். நீங்க நல்லதை சொல்லி கொடுக்கல பரவாயில்ல, ஆனா கெட்டதை ஒரு பொழுதும் சொல்லி கொடுக்க கூடாது. இது ஒரு சின்ன உதாரணம். நான் ஏன் இன்று நற்கருணையை குறித்து பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டதற்காக நான் இதை சொல்கிறேன். இதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம்.
நீங்க காலை போட்டு வாங்க போடாம வாங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த நற்கருணை ஆண்டவருக்கு நான் ஒரு பொழுதும் அவசங்கை செய்யக்கூடாது, அவமரியாதை நாம் செய்யக்கூடாது. காரணம், இவரை பற்றி நாம் முழுமையாக அறிந்திருந்தோம் என்றால் அதை நாம் செய்ய மாட்டோம். அன்பு மக்களே, நிறைய நேரத்தில் இந்த நற்கருணையை குறித்து நமக்கு தெளிவு இல்லை என்று சொல்வதற்கு காரணம், நம்மிடமிருந்து பிரிந்து போன கிறிஸ்தவர்கள் எல்லோரும் சில நேரங்களில் சொல்லுவாங்க, ஃபாதர் நம்ம கோயிலுக்கு வந்தா ஒரு எழுப்புதல் இல்லை ஃபாதர். ஆனால் அதே இது அந்த பாஸ்டர்ட்ட போகும்போது, அந்த சபைகளுக்கு போகும் பொழுது எங்களுக்கு பயங்கரமான ஒரு எழுப்புதல் இருக்கு, ஒரு உணர்வுபூர்வமான ஒரு வழிபாட்டில் நாங்கள் பங்கெடுக்கிறோம் என்று சொல்வார்கள். இன்னைக்கு நிறைய பேர் நீங்களே கூட அதை கேட்டிருக்கலாம். நீங்களே கூட தொலைக்காட்சிகளிலோ அல்லது அலைபேசியிலோ நீங்கள் இந்த மாதிரியான போதகர்களுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டு அதன் மூலமாக உணர்வு அல்லது உணர்ச்சி பொங்கி உங்களுக்குள்ளும் வழியலாம். அன்பு மக்களே, இந்த நற்கருணை ஆண்டவர் 2000 ஆண்டுகளாக நம்மோடு இருக்கிறார். இந்த நற்கருணை ஆண்டவர் நமக்கு ஆண்டவர் இயேசு விட்டு சென்ற மிகப்பெரிய ஒரு கொடை, அவருடைய பிரசன்னம். அவர் உயிரோடு, உடலோடு, உணர்வுகளோடு, உணர்ச்சிகளோடு நம்மோடு இன்று வரை தங்குகிறார் என்றார். அதற்கு முழு முதல் காரணம் இந்த நற்கருணை. நம்மகிட்ட நிறைய பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க. குறிப்பாக 1517 மார்ட்டின் லூத்தர் என்ற குருவானவர் முதல் முறையாக திருச்சபையில் பிளவை ஏற்படுத்திய பொழுது, அன்றிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு நாளும் மக்கள் பிரிந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுகிறேன். பிரிந்து சென்ற எந்த ஒரு கூடாரத்திலும் அல்லது சந்துக்கு பொந்துக்கு ஆரம்பித்து வைத்திருக்கின்ற எந்த ஒரு சபையிலும் எது இருக்காது? நற்கருணை இருக்காது. ஆண்டவர் விட்டு சென்ற அவருடைய பிரசனம் எங்குமே இருக்காது, எங்குமே இருக்காது. ஆனால் நம்முடைய கத்தோலிக்க திருவை இன்று வரை இதை நமக்கு கொடுத்திருக்கிறது. இது ஒரு பொக்கிஷம், இது ஒரு வரப்பிரசாதம். நாம் இதை இன்று வரை சுற்றி வருகிறோம். இந்த பீடத்தை சுற்றிதான் நம்முடைய எல்லாம் அடங்கி இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோமா என்ற கேள்வியை கேட்டோம் என்றால், ஏதோ ஒரு சிலர் ஆம் என்று சொல்லலாம், இன்னும் பலர் இல்லை என்ற கேள்விதான் வரும். கோயிலுக்கு போறோம், பூசையில பங்கெடுக்கிறோம், பழகிட்டோம் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர். உண்மையிலேயே நான் இந்த நற்கருணை ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிறேன், அவரை சந்திக்க வந்திருக்கிறேன், அவரை என்னோடு பேச அனுமதிக்கிறேன் என்று எத்தனை பேர் நாம் வந்திருக்கிறோம் என்று சொன்னோம் என்ற கேள்வியை கேட்டோம் என்றால் மிக சொற்பம். இயேசுவே புகழ், உற்சாகமாக இயேசுவே புகழ். இந்த நற்கருணை ஆண்டவர் தான் திருவிவிலியம் என்பது நமது கரங்களில் கிடைப்பதற்கு முன்பாகவே இந்த வரலாற்றை ஆளுகை செய்தவர். நான் போன 2 வாரங்களுக்கு முன்பாக இயேசுவின் திருவுடல் திருரத்த பெருவிழா என்று நான் சுருக்கமாக சொன்னேன். 3ஆம் நூற்றாண்டு வரை திருவிவிலியம் என்பது யாருடைய கரங்களிலும் கிடைக்கப்பெறவில்லை. எல்லோரும் கூடி வந்தார்கள். கூடி வந்தது எல்லாம் குகைகளிலும் மலைகளிலும் காடுகளிலும் யூதர்களுக்கு பயந்து கூடி வந்தார்கள். கூடி வரும் பொழுதெல்லாம் அவர்கள் செய்தது அப்பத்தை தூக்கி காண்பித்து, இது இயேசு செய்தார், இதை போல செய்ய சொன்னார் என்று அவர்கள் செய்துவிட்டு சென்றார்கள். தலைமுறைகள் கடக்கின்றது. இளையவர்கள் எல்லாரும் முதியவர்கள் ஆகிறார்கள். முதியவர்கள் ஆகும்போது தங்களுடைய பிள்ளைகளும் அங்கு கூடி வருகிறார்கள். கூடி வரும் பொழுது அந்த குழந்தைங்க கேட்கிறாங்க, அப்பா எதுக்கு நம்ம இப்போ ஒவ்வொரு வாரமும் இதே போல பண்ணிக்கிட்டே இருக்கோம்? இதுல என்ன அர்த்தம் இருக்கு? யார் இந்த இயேசு? ஏன் அவங்கள கொன்னாங்க? அவர் என்னத்தை சொல்லிட்டு போனாரு? அப்படின்லாம் பேச ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் கூடி வருகின்ற ஒவ்வொரு வேளையிலும் இயேசு என்பவர் யார், அவர் போதித்தது என்ன, அவர் என்னென்ன உவமைகளை சொன்னார், என்னென்ன புதுமைகளை செய்தார் என்று அந்த குழந்தைகளுக்கு வாய்மொழியாக கற்பிக்கப்பட ஆரம்பித்ததுக்கு பிறகுதான் திருவிவிலியம் என்பதே வந்தது. அப்ப திருவிவிலியம் என்கின்றது மக்களுடைய கரங்களில் அல்லது ஒரு தெளிவு கிடைக்க பெறுவதற்கு முன்பாக எல்லோரையும் கூட்டி சேர்த்தது இந்த நற்கருணை. இயேசுவே புகழ். ஒருவேளை ஆண்டவர் இந்த நற்கருணை ஏற்படுத்தாமல் இதை என்னுடைய நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லாமல் அவர் போயிருந்தார் என்றால் இன்று கிறிஸ்தவம் இல்லை,
இன்று கிறிஸ்தவம் அல்லது கத்தோலிக்க திரு அவை இல்லை என்றால் பிழைப்புக்காக திருவிவிலியத்தை கையில் எடுக்கிற எந்த ஒரு நபரையும் நம்மால் பார்க்க முடியாது. பிழைப்புக்காக திருவிவிலியத்தை கையில் எடுத்து இன்று மக்களை அவர்கள் இங்கும் அங்குமாக அலைக்கழிக்கிறார்கள். ஏன் நான் பிழைப்புக்காக சொல்கிறேன் என்றால், ஆண்டவர் இயேசு திருவிவிலியத்திற்கு கொடுத்த முக்கியத்துவத்தை விட அவர் அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்தது இந்த நற்கருணைக்கு. இந்த நற்கருணைக்கு எப்படிப்பட்ட முக்கியத்துவத்தை அவர் கொடுத்தார் என்பதை நாம் திருவிவிலியத்திலிருந்தே அறிவோம். அதற்கு முன்பாக நாம் எல்லோரும் உற்சாகமாக ஒரு பாடலை நம்முடைய பாடகர் குழுவோடு இணைந்து பாடுவோம். இந்த பாடலை பாடும் பொழுது நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்கள். இந்த நற்கருணை ஆண்டவரை பற்றி இன்னும் நான் அதிகமாக அறிய வேண்டும். எப்பொழுது நான் அதை அறிகிறேனோ அப்பொழுதுதான் என்னால் அவரை முழுமையாக அன்பு செய்ய முடியும். நான் எப்பொழுது அவரை அன்பு செய்ய ஆரம்பிக்கிறேனோ அப்பொழுதுதான் அவர் சொல்லி சென்ற அந்த பாடங்களை என்னுடைய வாழ்வாக்க முடியும் என்பதை உணர்ந்து இந்த பாடலோடு அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போதும் இயேசுவின் திருவடி சரணாலயம். அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போதும் இயேசுவின் திருவடி சரணாலயம். சரணாலயம் சரணாலயம் இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். உள்ளத்தில் ஒன்றி உறைந்திடும் தெய்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். உள்ளத்தில் ஒன்றி உறைந்திடும் தெய்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். உலகினில் என்றும் நிலையான செல்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். உலகினில் என்றும் நிலையான செல்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். சரணாலயம் சரணாலயம் இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம்.
வளமையும் வாழ்வும் இணைந்திடும் போது இயேசுவின் திருவடி சரணாலயம். வளமையும் வாழும் இணைந்திடும் போது இயேசுவின் திருவடி சரணாலயம். மகிழ்வினை நிறைவாய் மனங்களில் பொழியும் இயேசுவின் திருவடி சரணாலயம். மகிழ்வினை நிறைவாய் மனங்களில் பொழியும் இயேசுவின் திருவடி சரணாலயம். சரணாலயம் சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். அலைந்திடும் உள்ளம் அமைதியில் காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம். அலைந்திடும் உள்ளம் அமைதியில் காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம். அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போதும் இயேசுவின் திருவடி சரணாலயம். அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போதும் இயேசுவின் திருவடி சரணாலயம். சரணாலயம் சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். அன்பு மக்களே, நற்கருணையினுடைய முக்கியத்துவம் என்று நான் சொல்லும் பொழுது, முதலில் நற்கருணையையும் திருச்சபையையும் இரண்டாக பார்க்க முடியாது. திருச்சபை என்றால் நற்கருணை, நற்கருணை என்றால் திருச்சபை. எங்கு நற்கருணை இல்லையோ அது திருச்சபை அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் எல்லாத்தையும் பார்த்து அந்த திருச்சபை இந்த திருச்சபை. நற்கருணை இல்லாத இடம், நற்கருணையை சுற்றி வராத கூட்டம் திரு அவையோ திருச்சபையோ கிடையாது. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அவர் இறந்து விட்டாரா என்று பார்க்க ஒரு நபர் வருவார். குறிப்பாக யோவான் நற்செய்தி 13:30 அப்புறம் நீங்க வாசித்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வரும். அப்போ வந்து பார்க்குறாரு, உயிர் இருந்துச்சுன்னா எலும்ப முறிக்கணும், இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னோன்னு என்ன செய்யறாங்க, ஈட்டி எடுத்து அவருடைய விழா பகுதியில் குத்துறாங்க. குத்தும் பொழுது அங்கு நீரும் என்ன வெளி வந்துச்சு, இரத்தமும் வெளிவந்தது என்று நாம் பார்க்கிறோம். இதற்கும் பழைய ஏற்பாட்டில் ஒரு நிகழ்வுக்கும் மிக அதிகமான தொடர்பு உண்டு. யாருக்காவது ஞாபகம் வருதா? பழைய ஏற்பாட்டில் இதற்கும் புதிய ஏற்பாட்டில் கல்வாரியில் நடக்கிற இந்த நிகழ்வுக்கும் தொடர்பு இருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். புதிய ஆதாம் என்பவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்ப பழைய ஆதாம், முதல் ஆதாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த முதல் ஆதாமினுடைய விழாவிலிருந்து கடவுள் என்ன செய்கிறாரு, ஒரு பெண்ணை படைக்கிறார். அந்த பெண்ணுக்கு ஏவாள் என பெயரிடுகிறார். அப்ப ஆதாம் முழித்திருந்தாரா, தூங்கிட்டு இருந்தாரா? தூங்கிக்கிட்டு இருந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சிலுவையில் இறந்த பிறகு
நான் சொன்ன இந்த நிகழ்வு நடக்கிறது. அவர் தூக்கம் அல்லது இறப்பு என்கின்ற நிலைக்கு அடைந்த பிறகு அங்கு விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வருகிறது. பழைய ஏற்பாட்டில் ஆதாமுடைய விழாவிலிருந்து ஏவாள் என்கிறவள் பிறக்கிறாள். அதனால்தான் திருச்சபையை நம்ம சொல்லும் பொழுது அவன் என்று சொல்லுவோமா அல்லது அவள் என்று சொல்லுவோமா? அவள் தாய் திருச்சபை. திருச்சபையை எப்பொழுதும் நாம் ஒரு பெண்ணோடு ஒப்பிடுகின்றோம். காரணம் இதுதான். அப்ப எப்படி ஆதாம் என்கின்ற அந்த முதல் மனிதரிடமிருந்து ஏவாள் வந்தாலோ அதே போல இயேசு கிறிஸ்து என்ற நம்முடைய இரண்டாம் ஆதாம், நம்முடைய மீட்பர், இவருடைய விழாவிலிருந்து வந்ததுதான் திருச்சபை. அது எப்படி ஃபாதர் சொல்றீங்க அப்படின்னா, திருச்சபை என்பது அருள் சாதனங்கள் நிறைந்தது. 7 அருள் சாதனங்கள். முதன்மையான அருள் சாதனம் ஞானஸ்நானம் என்கின்ற திருமுழுக்கு, அடுத்ததாக நற்கருணை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விழாவிலிருந்து வந்த இரத்தம் நற்கருணையை குறிக்கிறது, நீர் திருமுழுக்கை குறிக்கிறது. இந்த திருமுழுக்கும் இந்த நற்கருணையும் இணைந்துதான் திருச்சபையை உருவாக்குகிறது. அதனால்தான் சொன்னேன், திருச்சபையையும் நற்கருணையும் பிரிக்க முடியாது, இரண்டும் ஒன்றோடு ஒன்றாக கலந்தது. அப்ப எங்கு நற்கருணை இருக்கிறதோ அது மட்டும்தான் திருச்சபை என்பதை திருவிவிலியம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. 10 பேர் கூடி சேர்ந்து ஓ அல்லேலூயான்லாம் சொன்னதுனால திருச்சபை ஆகிறாது. அங்கு இறைவன் உண்மையிலேயே பிரசன்னமாக இருக்கிறார் என்றால் அது பல கேள்விகளுக்கு உட்படுத்தலாம். ஆனால் எந்த கேள்விக்கும் உட்படுத்த முடியாதது எது என்றால், நற்கருணை ஆண்டவர் எங்கு இருக்கிறாரோ அது திருச்சபை என்பதை யாராலும் எந்த கேள்விக்கும் உட்படுத்த முடியாது. அதில் எந்த விதமான ஐயமும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்பு மக்களே, நான் முதல்ல சொன்னேன், திருச்சபை என்பது நற்கருணை என்கின்ற இந்த பலிபீடத்தை சுத்தி உருவானது என்று. இன்னைக்கு நீங்க ஒருவேளை பிற சபைகளுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா அங்க நற்கருணை கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க எதை சுத்தி உட்கார்ந்துருப்பாங்க? ஒரு கித்தார், ஒரு ட்ரம்ஸ் வாசிக்கிறவங்க, அல்லது ஒரு கீபோர்டு போடுற ஐயா. நம்ம கொயர் குரூப்பை சுற்றி திருச்சபை உட்கார்ந்தா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அதுதான் இன்று பிற சபைகளில் நடந்தேறி கொண்டிருக்கிறது. நம்முடைய திருப்பலி அல்லது நம்முடைய பக்தி வழிபாடு எல்லாம் பலிபீடத்தை சுற்றி, இந்த பலிபீடத்தில் நடக்கின்ற இந்த தியாக பலியை சுற்றி நடக்கின்றது. ஆனால் பிற சபைகளில் எல்லாம் கித்தார் வாசிக்கிறவன், டான்ஸ் ஆடுறவன், கத்தி கூப்பாடு போடுறவனை சுற்றி நடக்குது. எங்க இருப்பார் ஆண்டவர்? நம்ம கிட்ட இருப்பாரா, இருக்க மாட்டாரா? நம்ம கிட்ட தான் ஆண்டவர் இருப்பார். இயேசுவே புகழ், இயேசுவே புகழ். எத்தனையோ ஆண்டுகளாக காத்திருந்த அந்த இஸ்ராயலினம் அவருடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும், மீட்பு பெற வேண்டும், அபிஷேகம் செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் காத்திருந்த பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற இந்த செம்மறி புருவையானவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அந்த மக்களையும் நம்மையும் ஒவ்வொருவரையும் அவர் மீட்டெடுக்கிறார். அவர் பாட்டு பாடி மீட்டெடுக்கல மக்களே, அவர் டான்ஸ் ஆடி மீட்டெடுக்கல மக்களே, அவர் தன்னை முழுமையாக பலியாக செலுத்தினார். இயேசுவே புகழ். அப்படிப்பட்ட அந்த பலியை தான் நாம் ஒவ்வொரு நாளும் நினைவு கூறி அந்த இரத்தத்தையும் அந்த உடலையும் நாம் உண்கின்ற பொழுதுதான் நமக்கு மீட்பு உண்டு. இயேசுவே புகழ். ஆமா அன்பு மக்களே, திருவிவிலியத்தில் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைய சொல்றாரு. குறிப்பா நிறைய குருக்கள் இதை சொல்லி தரலையோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா, நம்ம மக்களுக்கு எது பிரச்சனை? நேரம் பிரச்சனை. இப்போ எனக்குமே தலைக்குள்ள என்ன வந்துட்டு போகுது? கடிகாரம் வந்துட்டு போகுது, நேரம் ஆயிரும், அதனால சுருக்கமாக முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் நம்ம சொல்லி கொடுக்கலையோ அப்படிங்கிற ஒரு ஏக்கம். 3 வருஷம் தான் ஆச்சு குருத்துவம் வாங்கி. ஆனாலும் போகின்ற இடங்களில் எல்லாம் மக்களை பார்க்கும் பொழுது குருக்கள் தவறு செய்வது போலவே நான் உணர்கிறேன். ஏன்னா மறைக்கல்வியை சொல்லி கொடுக்கல. அவர்கள் தவறு செய்வதற்கு காரணம் யாராயிருதா? நீங்க தான். ஏன்னா நேரம் அதுவும் சிட்டி போன்ற இடங்கள்லாம் கேட்கறதுக்கு நேரமே கிடையாது. வந்தமா தொட்டு குண்டமா போயிட்டே இருக்கணும். கடைசி எது உண்மை எது சரி, ஏன் நம்ம இதை செய்யறோம் அப்படிங்கிறதே தெரியாத ஒரு சூழலில் இருக்கிறோம். பேசிக்கிட்டே இருப்போம், சுருக்கமா உள்ள வந்துருவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருவிவிலியத்தில் அவர் வாழ்ந்த காலத்தில்,
குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அவர் போதித்த போதனைகளை விட, அவர் செய்த புதுமைகளை விட, அவர் சந்தித்த மக்களை விட அதிகமாக அவர் முக்கியத்துவம் கொடுத்தது இந்த நற்கருணைக்கு. தெரியுமா? தெரியுமா எப்படி நான் அதை சொல்றேன் தெரியுமா? நீங்க திருவிழித்தை நல்லா வாசித்தீங்க அப்படின்னா, இந்த அப்பத்தை சார்ந்துதான் பல்வேறு நிகழ்வுகள் அரங்கேறி இருக்கும். ஒரு இடத்துல 5000 பேருக்கு அப்பத்தை பழுகச் செய்வார், இன்னொரு இடத்துல 7000 பேருக்கு பருகச் செய்வார். கடைசி சாவதற்கு முன்பாகவும் ரா உணவு என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி நிறைய காரியங்கள் அப்பத்தை குறித்து தான் ஆண்டவர் பேசுகிறார். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இந்த அப்பம் பழுகின்ற அந்த செய்தி எல்லா நற்செய்தி நூல்களிலும் இருக்கு. 4 நற்செய்தி நூல்களிலும் இருக்கு. மற்ற காரியங்கள் எல்லாம் 4லும் இருக்கிறதா என்று நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால் இல்லை. ஒரு சிலது இருக்கும், நிறைய இது இருக்காது. ஆனால் 4 நற்செய்தியுமே பதிவு செய்கிற ஒரு நிகழ்வு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பத்தை பழுகச் செய்தது. அன்பு மக்களே, இன்னும் கொஞ்சம் நுட்பமா பார்க்கணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பிறக்கின்ற பொழுது அங்கே எத்தனையோ ஊர்கள் இருந்தது. ஆனால் அவர் ஒரு ஊரை தான் தேர்ந்தெடுத்தார். எந்த ஊரு? பெத்லகேம். நம்ம சும்மா சொல்லிடுவோம், பெத்லகேம்ல இயேசு பிறந்தாரு, மாட்டு தொழுவத்தில் பிறந்தாருன்னு. ஆனால் எல்லாவற்றையும் சரியாக திட்டமிட்டு செய்யக்கூடியவர் நம் ஆண்டவர். அவர் செய்கின்ற ஒவ்வொரு நிகழ்விலும், ஒவ்வொரு வார்த்தையிலும், அவர் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் அங்கு ஆழமான அர்த்தங்கள் இருக்கக்கூடியவை என்பதை உணர்ந்திருக்கிறீங்களா, உணரலையா? இயேசுவுக்கு புகழ். நன்கு நாம் உணர்ந்திருக்கிறோம். எதையும் சும்மா செய்யக்கூடிய ஆள் கிடையாது அவர். அப்ப அவர் பிறக்கின்ற அந்த இடத்தினுடைய பெயர் பெத்லகேம். பெத்லகேம் என்றால் என்னாச்சு? கோடம்பாக்கம் இறை மக்கள் ஏதோ அந்த பக்கத்துல இருந்து 2 பேரும் சொல்றிய. பெத்லகேம் என்ற பெயருக்கு பொருள் என்ன? அப்பத்தின் வீடு, the house of the bread. அப்ப அவர் நல்லா பாருங்க, அவர் பிறக்கின்ற அந்த ஊரினுடைய பெயரே அப்பத்தின் வீடு. எங்கேயோ பிறந்திருக்கலாம், ரொம்ப சரியா திட்டமிட்டு அப்பத்தின் வீடு என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஊரில் அவர் பிறக்கிறார். இன்னும் ஒன்று சொல்லவா? அவரு மாட்டு தொழுவத்தில் பிறந்தாரு அப்படின்னு நமக்கு தெரியும். மாட்டு தொழுவத்தில் அன்னை மரியா இருந்தாங்க, தகப்பனார் சூசையப்பர் இருந்தார். ஆனால் பைபிளில் எங்கேயுமே அன்னை மரியா தன்னுடைய மடியில் வைத்து தாளாட்டினார் என்று எழுதப்படவில்லை. சூசையப்பர் தன்னுடைய தோளில் போட்டு தாளாட்டினார் என்று எழுதப்படவில்லை. மாறாக அங்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறது? தீவன தொட்டியில் ஆண்டவர் இயேசுவை அவர்கள் கிடத்தி இருந்தார்கள் என்று. சும்மா எழுதுவாங்களா திருவிழியத்தில்? தீவன தொட்டியில ஏன் கிடத்தணும்? தீவன தொட்டியில் போடப்படக்கூடிய ஒவ்வொரு பொருளும் அங்கு உள்ள கால்நடைகளுக்கு உணவாக மாறுகிறது. தீவன தொட்டியில் போடப்படக்கூடிய எதுவும் உணவாக மாறக்கூடியது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற இந்த நற்கருணை ஆண்டவர் அவர் பிறக்கும் பொழுதே திருவிழியத்தில் எழுதப்பட்டிருப்பது என்னது? அவர்தான் உங்களுக்கு உணவாக வரப்போகிறார். அவரே உங்களுக்கு நிலையான வாழ்வு தரும் உணவாக இருக்க போகிறார் என்று. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். ஆனா இந்த நற்கருணை ஆண்டவரை விட்டுவிட்டு எப்படி ஜெபிக்கிறார்கள், எப்படி ஆராதிக்கிறார்கள் என்பது எனக்கு இன்னும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிராக இருக்கிறது. ஆனால் நாம் இதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். திருவிவிலியத்தில் இதை போல நூற்றுக்கணக்கான விடயங்களை நற்கருணையை குறித்து நம்மால் தியானிக்க முடியும். அன்பு மக்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக இருந்தார். இந்த நற்கருணை தான் எழுத்து இல்லை என்றாலும் என்னுடைய பிரசனத்தை என்னுடைய மக்களுக்கு கொடுக்க போகின்றது என்பதை அவர் அறிந்திருந்தார். அதனால தான் இத்தனை நிகழ்வுகளும் அரங்கேறுகிறது. இன்னைக்கு அந்த காரியத்தை பார்க்கறதுக்கு முன்னால பாட்டு பாடலான்னு ஆசை, ஆனால் நேரம் போய்கிட்டு இருக்குது. அதனால பாட்டு பாடாமையே அடுத்த காரியத்தை நான் சொல்லிடுறேன். என்ன, ரொம்ப எளிதான ஒரு காரியம்தான். என்ன அப்படின்னா, இன்னைக்கு நிறைய நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம பார்க்கும்போதெல்லாம் பிற சபையினர் நம்மளை பார்த்து நிறைய சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? எதிர் கிறிஸ்து நீங்க தான், அந்தி கிறிஸ்து நீங்க தான் அப்படிங்கிறாங்க. குறிப்பா யாரை சொல்றாங்க தெரியுமா?
போப்பாண்டவரை பற்றி அந்தி கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. தெளிவாக இருங்கள் யார் அந்தி கிறிஸ்து என்பது. பைபிள் வச்சிருக்கீங்களான்னு தெரியல. அந்தி கிறிஸ்துக்கு ஒரு எண் உண்டு, ஒரு நம்பர். என்ன நம்பர்? 666. இந்த 666 அப்படின்னா என்னன்னா ஆளுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. ஆனால் நான் என்னுடைய ஒரு விளக்கத்தை என்னுடைய தியானத்திலிருந்து நான் கொடுக்கிறது. என்ன அப்படின்னா 666 புரிந்து கொள்வது மிக எளிது, மிக எளிது. யோவான் நற்செய்தி 6வது பிரிவு 66வது இறைவார்த்தை. 666 666 நல்ல ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இது எந்த பகுதி அப்படின்னா, முறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பத்தை பழுகி மக்களுக்கு கொடுத்த போனா மக்களுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா சாப்பாடு கிடைக்குது இல்லையா. மறுநாளும் வராங்க தேடி. எதுக்கு வராங்க? இன்னைக்கும் சாப்பாடு கிடைக்கும், இன்னைக்கும் அதிசயத்தை ஆண்டவர் நமக்கு செய்வார் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் செஞ்சாரா? நீ அதிசயத்துக்காக வந்தனா ஓடி போயிரு, நீ சாப்பாட்டுக்காக வந்தீங்கன்னா ஓடி போயிரு. என்னைய நீ நம்புனீனா என் கூட இரு. நான் உனக்கு இந்த உணவை விட வானி நின்று இறங்கி வந்த உணவு நான் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கிருந்த பெருங்கூட்டம்லாம் ஓடி போயிடுச்சு. இதெல்லாம் நம்பபடியா இருக்குது, இதெல்லாம் நம்பும்படியா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெருங்கூட்டம் ஓடி போயிருது. அடுத்து நின்னோம் நிறைய நற்கருணை குறித்து ஆண்டவர் சொல்றார். யோவான் நற்செய்தியாளர் மிக தெளிவாக இதை எழுதியிருக்கிறார். நீங்க கண்டிப்பா இதை வாசிக்கணும் இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு 6வது பிரிவை. அதற்கு பிறகு ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய உடலை உண்கிறவர்கள் என்றுமே வாழ்வார்கள் என்று. உடனே ஒரு கூட்டம் சொல்லுது, இவனுக்கு என்ன பிடிச்சிருச்சு? பைத்தியம் பிடிச்சிருச்சு, திமுறில் பேசுதான், ஆணவத்தில் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கூட்டம் ஓடி போயிருது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதெல்லாம் சொல்லி முடிச்சு வரும்பொழுது அங்க கொஞ்சம் பேர் மட்டும் நிக்கிறாங்க. எத்தனை பேரு? வெறும் 12 பேர். எத்தனை பேர்ல ஆரம்பிச்சாங்க? 5000 ஆண்கள் ஆரம்பிச்சது. நற்கருணை குறித்து பேசும் பொழுது இதெல்லாம் நம்ப முடியா இருக்கு, ஆணவத்துல பேசுறான், இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கடைசி 12 பேர் தான் இருக்கிறாங்க. 12 பேர்ட்ட தான் ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்களும் என்னை விட்டு ஓடி போக போகிறீர்களா? அப்பந்தான் பேதுரு தலைமை தூதர் முதல் திருத்தந்தை சொல்றார். என்ன சொல்றாரு? யாரிடம் செல்வோம் இறைவா என்று. நமக்கு இந்த இடம்லாம் தெரியும், ஆனா என்னுடைய பின்னணியை நம்ம பல நேரத்தில் மறந்துடுவோம். அப்போ யோவான் நற்செய்தி 6:66 தான் நம்ம பார்க்கிறோம், அவருடைய பேச்சை கேட்டு அவரை நம்பாதவர்கள் அவரிடமிருந்து பிரிந்து சென்றார்கள் என்று. அந்தி கிறிஸ்து யாருன்னு தெரிஞ்சிட்டா, நற்கருணையை நம்பாத மக்கள். நற்கருணையை நம்பி யார் இயேசுவை இவரே ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் கிறிஸ்தவர்கள். இதை நம்பாதவர்கள், இதை புறக்கணிப்பவர்கள், அவமரியாதை செய்பவர்கள் அந்தி கிறிஸ்துகள். இயேசுவே புகழ். உற்சாகமா சொல்லுவோம், இயேசுவே புகழ். ஆக அன்பு மக்களை, நான் இந்த நற்கருணை ஆண்டவரை நம்புகிறேனா? நான் அவரை விசுவசிக்கிறேனா? இவருக்கு எல்லாம் என்று நான் வாழ்கிறேனா என்பதை நாம் கண்டிப்பாக சிந்திக்க வேண்டும். அன்பு மக்களை, இதோடு ஒட்டிய இன்னொரு நிகழ்வையும் சொல்ல ஆசிக்கின்றேன். நிறைய இருக்குது, இருந்தாலும் நேரம் போகுது என்னன்னு தெரியல. எனக்கு நற்கருணை பற்றி பேச ஆரம்பிச்சோன்னா நேரம் வேகமாக போகுது. என்ன, நான் இந்த நாட்களில் மாதா டிவிக்கு பயிற்சிக்காக வந்திருக்கிறேன். டெல்லியில் படிச்சுட்டு இருக்கேன், கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நான் போகும்போதெல்லாம் ரேப்பிடோ தெரியும் தானே, பைக்கு புக் பண்ணி அதில் தான் போவேன். போகும்போது ஒரு ஆள் கரெக்டாக ஆலயத்துக்கு முன்னால் நான் ஏறும் பொழுது அவரை வந்து அந்த ரேப்பிடோ புக் பண்ணி அவர் வந்தார். பேச ஆரம்பித்தார், எந்த ஊர். நானும் வழக்கமாக அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நிறைய பேசுவது உண்டு, என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னுலாம் சொல்லி. அப்போ எந்த ஊர் எல்லாம் கேட்டபோது என்னுடைய மனைவிக்கும் உங்கள் ஊர் பக்கம்தான் அப்படின்னு சொன்னார். சரி நன்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். அப்போ நான் அந்த கோயிலில் இப்படியா வந்திருக்கிறேன், நான் ஒரு ஃபாதர் அப்படின்னு சொன்னேன். அவருக்கு அதிர்ச்சி, ஃபாதர் என்ன இப்படி ரேப்பிடோவில் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிகிட்டே போயிட்டு இருக்கும் பொழுது அப்படி நிறைய காரியங்கள் பேசினார். அப்போ உடனே சொன்னார், ஃபாதர் நாங்கள்லாம் கத்தோலிக்கத்திலேருந்து வெளியே வந்துட்டோம், நாங்கள்லாம் இப்போ இண்டிபெண்டன்ட் சர்ச். என்ன சர்ச்சு? இண்டிபெண்டன்ட் சர்ச். நாங்கள்லாம் கத்தோலிக்கத்தெல்லாம் நம்புறதில்லை, நீங்கள் போப்பாண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, நீங்கள் மாதாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, இயேசுவை விட்டுருதீங்க, புனிதர்களை வந்து சிலையாக செஞ்சு வழிபடுறீங்க, இப்படிலாம் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே இருந்தார். நான் ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறேன். பதில் சொல்ல ஆரம்பிக்க உடனே அவர் என்ன சொல்லுவார்? இயேசுவே சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். ஃபாதர், யோ நான் சொல்கிறதுக்கும் நீங்கள் இப்போ இந்த இறை வார்த்தையை சொல்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? அவங்களுக்கு இது ஒரு ட்ரிக்கு போல.
ஏதாவது ஒன்று பேசணும், நம்ம சரியா பதில் சொல்லிட்டோம்னா உடனே ஒரு இறை வார்த்தை எடுத்து இயேசுவே சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். நம்ம மக்களாக இருந்தால் என்ன செய்வோம்? எப்பா இவனுக்கு விஷயம் தெரியுது, பைபிள் எல்லாம் கோட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைதியாயிரும். அதான் இன்னைக்கு கத்தோலிக்கர்கள் எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கிறிய. ஏன்? நமக்கு பைபிள் தெரியாது. பைபிள் தெரிஞ்சிச்சோம்னா அடுத்து நம்மளால பதில் கொடுக்க முடியும். ஏன் கொடுக்கணும், எதற்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெரியாதுங்கிறதுனால தான் இன்னைக்கு நிறைய பேர் பேசுகிறாங்க. நான் உடனடியாகவே அவருடைய மூக்கை உடைக்கிறது மாதிரி, இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இப்போ யார் இல்லைன்னு சொன்னால் இப்படியான கொஞ்சம் வாக்குவாதங்கள் போய்கிட்டே இருந்துச்சு, நிறைய போச்சு. அப்போது போப்பாண்டவரெல்லாம் நிறைய சொன்னார். நான் சொன்னேன், அண்ணே பைபிள் படிச்சிங்க அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் இருந்து கடைசி நீங்கள் வந்த எந்த ஒரு திருச்சபையை வழி நடத்தினாலும் அதற்கு என்று ஒரு தலைவர் தேவை. நிறைய காரியங்கள் போனோம், நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம், நற்கருணைக்குள்ளே வரும். இப்படி நிறைய காரியங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது கடைசியாக உங்களுக்கு 2 கேள்வி மாதாட்டுக்கு முன்னால் இறங்கிட்டு அவர்கிட்ட கேட்டேன். 2 கேள்வினே. ஒன்று, நீங்கள் அதுக்கு சரியாக பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் அந்த உடுப்பெல்லாம் கலத்தி வச்சுட்டு உங்கள் பின்னாடி நானும் வந்துடுறேன். நானும் இன்னையிலேருந்து இண்டிபெண்டன்ட் சர்ச். என்ன சர்ச்? இண்டிபெண்டன்ட் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கேள்வி, கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து பிரிந்து போன எந்த நபரிடமாவது ஆண்டவர் இயேசுவுடைய 5 வர காயங்களை பெற்றிருக்கிறார்களா? நீங்கள் காண்பியுங்கள், நான் உங்க பின்னாடி வந்துடுறேன். இன்னைக்கு அருட்சகோதரிகள், குருக்கள் மட்டுமல்ல, யாரெல்லாம் இந்த நற்கருணையை தினமும் உட்கொள்கிறார்களோ, யாரெல்லாம் இவரே என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று இவரை உட்கொண்ட பிறகு அவருக்கு முன்பாக மண்டியிட்டு ஜெபிக்கிறார்களோ, யாரெல்லாம் இவருக்கு முன்பாக தன்னையே முழுமையாக சரணாகதி அடைய செய்கிறார்களோ, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மிகப்பெரிய பாக்கியம், அந்த மிகப்பெரிய கொடை, அந்த மிகப்பெரிய ஒரு சாட்சி தான் 5 வர காயம் என்பது. நமக்கு அருகில தஞ்சாவூர்ல இப்பவும் ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இயேசுவே புகழ். அப்போ நாங்க வழிபடுவது தவறு, நாங்கள் சிலையை வழிபடுகிறோம், நாங்க தான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம்லாம் எங்களை பார்த்து குறை சொல்றீங்க அப்படின்னா ஒரு ஆளை நீங்க காமிச்சிருங்க, உங்க பின்னாடி நானும் வந்துருதேன். இண்டிபெண்டன்ட் சர்ச் நானும் இன்னையிலிருந்து நல்ல காசு சம்பாத்தியம் பண்ணலாம், எனக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொன்னேன். 2வது ஒரு கேள்வி, அவர் பேசல. 2வது ஒரு கேள்வி, இந்த நற்கருணையை வாங்கியவர்கள், இந்த அன்னை மரியா சுரூபத்தை தொட்டு வணங்கியவர்கள், இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுபட்டு இருப்பதை தொட்டு முத்தம் செய்த எத்தனையோ நபர்களுடைய உடல்கள் இன்றும் அழியாமல் இருக்கிறது. இயேசுவே புகழ். ஒரு ஆளை இந்த கத்தோலிக்க திருச்சபையில இருந்து பிரிஞ்சு போன ஒரு ஆளுடைய உடல் அழியாம இருந்து நீங்க சொல்லுங்க, நானும் உங்க பின்னாடி இண்டிபெண்டன்ட் சர்ச்சுக்கு வந்துருதேன்னு சொல்லி. ஆளு சத்தம் இல்லை, பேச்சு இல்லை, மூச்சு இல்லை, இடத்தை காலி பண்ணிட்டு போயிட்டார். அன்பு மக்களே, இதுதான் நம்முடைய கத்தோலிக்க திரு அவை. இன்னைக்கு எத்தனை பேர் நம்மிடம் பிரிந்து போனாலும் ஆண்டவர் கேட்கின்ற கேள்வி, நீங்களும் என்னை விட்டு பிரிந்து செல்ல போகிறீர்களா? அவர் கேட்கிற கேள்வி எதை மையப்படுத்தியது என்றால் நற்கருணையை மையப்படுத்தியது. நீங்கள் நற்கருணையை உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு தெரிந்த நபரோடும் நீங்கள் பேசவில்லை, அதற்கு சரியான மரியாதையை உங்களால் கொடுக்க முடியவில்லை என்றால் நீங்களும் அந்தி கிறிஸ்துவே அல்லது நானும் அந்தி கிறிஸ்துவே. இந்த நற்கருணை தான் நம்முடைய ஊற்று, இந்த நற்கருணை தான் நம்முடைய அடித்தளம், இந்த நற்கருணையின் மீதுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பவுலடியார் சொல்வார் அல்லவா, நாங்கள் இருப்பதும் இயங்குவதும் வாழ்வதும் அவரால் தான். இன்னைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் இருப்பதும் இயங்குவதும் வாழ்வதும் இந்த நற்கருணை ஆண்டவரால தான். இயேசுவே புகழ். ஆக அன்பு மக்களே, இந்த நற்கருணையை குறித்து நாம் இன்னும் நிறைய காரியங்கள் பேசலாம். அவர் உடலோடு, உயிரோடு, உணர்வுகளோடு, உணர்ச்சிகளோடு உங்களுடைய உள்ளத்தை ஊடுருவி பார்த்து கொண்டிருக்கிறார். கண்களை மூடுவோம், அவருக்கு முன்பாக எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டு ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் உம்மை அறிந்தும் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த நற்கருணை ஆண்டவருக்கு நான் பலமுறை அவமரியாதையை செலுத்தியிருக்கிறேன், என்னை மன்னித்தருளும். நீர் உணர்வுகளோடும் உணர்ச்சிகளோடும் உயிரோடும் உடலோடும் எங்களுக்கு மத்தியில் வாழுகின்ற தெய்வம், எங்களுடைய முகத்தை பார்க்கின்ற தெய்வம் அல்ல, எங்களுடைய அகத்தை பார்க்கின்ற தெய்வம் நீர். ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் ஒரு சிறு புழு, இதோ என்னை ஒப்பு கொடுக்கிறேன்.
என்னுடைய உள்ளத்தை நீர் ஆய்ந்து அறிகின்றீர். என்னுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரை நீர் என்னை நிரப்பியருளும். உம்முடைய ஆசீரால் நிரப்பியருளும். அன்று பெந்தகோஸ்தே நாளில் அன்னை மரியாவோடு ஜெபித்த திருத்தூதர்கள் ஒவ்வொருவரும் தைரியமாக துணிச்சலோடு உம்முடைய ஆசீரை பெற்ற பிறகு உம்மை எடுத்துரைத்தது போல, நீதியான நேர்மையான வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தது போல, நாங்களும் நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ இந்த நற்கருணை ஆண்டவரே உம்முடைய சக்தியை தாரும் என்று ஜெபியுங்கள். நற்கருணைதான் எல்லாம், நற்கருணை மட்டுமே எல்லாம். ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். மத்தேயு நற்செய்தி 11:28 நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் நம் ஆண்டவர். உங்களுடைய சுமைகளை அவருக்கு முன்பாக இறக்கி வையுங்கள். உங்களுடைய பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை அவருக்கு முன்பாக இறக்கி வையுங்கள். உங்களுடைய எதிர்காலத்தை அவர்களுக்கு கடவுளுக்கு முன்பாக, நம் ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாக இறக்கி வையுங்கள். நம்முடைய சுமைகளை சுகங்களாக மாற்றக்கூடியவர், நமக்காக பாடுபட்டவர், நமக்காக இரத்தம் சிந்தியவர், உங்களை முழுமையாக அறிந்து அன்பு செய்யக்கூடியவர். வாயை திறந்து பேசுங்க. இயேசுவே இயேசுவே என்று அவரிடம் ஜெபியுங்கள். பிலிப்பியர் புத்தகம் 2:10 நாம் வாசிக்கின்றோம், இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர் என்று. முழந்தாள் படியிட்டு இருக்கிற மக்கள் ஒவ்வொருவரும் ஜெபியுங்கள். ஆண்டவரே, நீர்தாம் எல்லாம். நீர் எங்களுக்கு இந்த நற்கருணையின் மூலமாக எல்லா காரியங்களையும் செய்து கொடுக்கிறீர் என்று. அன்பு தகப்பனே, இதோ எம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உடைய பாதம் வைத்து ஜெபிக்கிறேன். இவர்கள் துவண்டு விடாமல் சோர்ந்து விடாமல் நீரே இவர்களுக்கு நிலையான வாழ்வை கொடுத்தருளும். உம்முடைய உடலை உணவாக கொடுத்தீரே, இதோ அந்த நன்றி கடனோடு உமக்கு முன்பாக நாங்கள் முழந்தாள் படியிட்டு ஜெபிக்கிறோம். எங்களுடைய எதிர்காலம் குறித்த கவலைகள் அனைத்தையும் நீர் போக்கி அருளும். எங்களுடைய உடலில் இருக்கின்ற நோய்கள் அனைத்தையும் நீர் குணமாக்கி அருளும். எத்தனையோ உள்மன காயங்களோடு இங்கு ஜெபித்து கொண்டிருக்கிற என்னுடைய சகோதர சகோதரிகளை பாரும் ஆண்டவரே. உள்மன காயங்களை உம்முடைய காயங்களை கொண்டு ஆற்றி அருளும். உடலில் பட்ட வேதனைகளை கொண்டு எம் சகோதர சகோதரனுடைய வேதனைகளுக்கு நீர் ஆறுதல் கூறும் ஆண்டவரே. அதோ அன்று உம்முடைய விழாவை குத்தியை இரத்தமும் தண்ணீரும் வெளிவந்து எங்களுக்கு இன்று வரை ஆசீரையும் அருளையும் குணமாக்குகின்ற அற்புதத்தையும் செய்து கொண்டிருக்கின்ற நீர், இதோ இந்த வேளையிலே எம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய இரத்தத்தாலும் நீரினாலும் கழுவி அருளும் ஆண்டவரே. உங்களுடைய நோய்களை குணமாக்குவேன், உங்களுடைய துன்பங்களை தாங்கிக் கொள்வேன் என்று எசாயா புத்தகத்திலே வாசிக்கின்றோமே. இதோ என் மக்களுடைய துன்பங்களை நீர் தாங்கிக் கொள்ளும், எங்களுடைய நோய்களை நீர் குணமாக்கி அருளும். அனைவரும் அப்படியே உருக்கமாக இப்பொழுது மாண்புயர் கீதம் பாடுவோம். சேசுநாதருடைய திரு இருதயத்துக்கு மனு குலத்தை ஒப்பு கொடுக்கிற ஜெபம். ஓ மிகவும் மதுரம் நிறைந்த இயேசுவே, மனு குலத்தின் இரட்சகரே, உமது பீடத்தின் முன்பாக பணிந்து வணங்கும் அடியோர்கள் எங்கள் பேரில் உமது கண்களை திருப்பி அருளும். நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள், உமக்கு சொந்தமாகவே இருக்கும்படி ஆசையாய் இருக்கிறோம். இன்னும் அதிக உண்மையாய் தேவரீரோடு ஒன்றித்திருக்கத்தக்கதாக எங்களில் ஒவ்வொருவரும் எங்கள் மனதார எங்களை இன்றைக்கு உம்முடைய திரு இருதயத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, மனிதர்களுக்குள்ளே அநேகர் உம்மை ஒருபோதும் அறிந்ததே இல்லை. வேறு அநேகர் உம்முடைய கட்டளைகளை நிந்தித்து பழித்து உம்மை வேண்டாமென்று தள்ளி போட்டார்கள்.
ஓ மகா தயாளம் நிறைந்த இயேசுவே, இவர்கள் எல்லோர் பேரிலும் இரக்கமாயிரும். இவர்கள் எல்லோரையும் உமது திரு இருதயத்தின் அருகில் இழுத்தருளும். ஆண்டவரே, உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல் என்றும் பிரமாணிக்கமாயிருக்கும் விசுவாசிகளான கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமன்றி உம்மை விட்டு பிரிந்து போன ஊதாரி பிள்ளைகளுக்கும் தேவரீர் அரசராய் இருப்பீராக. எங்கும் ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தையும் இருக்கும்படி இவர்கள் எல்லோரையும் உண்மைக்கும் விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டிற்கும் அழைத்து கூட்டி சேர்த்தருளும். உமது பராமரிப்பால் ஆண்டவரே, உம்முடைய திருச்சபையை அபாயத்திலிருந்து பாதுகாத்தருளும். அதனை சகல மக்களுக்கும் ஒழுங்கின் பாதையும் சமாதானத்தையும் தந்தருளும். இப்பூமியில் 1 கோடி முனை முதல் 1 கோடி முனை வரை ஒரே குரல் சத்தமாய் நமக்கு மீட்பு கொண்டு வந்த திவ்ய இருதயத்திற்கு மகிமையும் வணக்கமும் சதா காலமும் வருவதாக என்ற புகழ் விடாது உரக்க ஒழிக்க கடவது. ஆமீன். அடையாளத்தை தாண்டி பணிந்து ஆராதிக்கும் பழைய முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் நிகழ் அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாருமாய் இருவரிடமா வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.